ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி நம்ம 2023 வெளியான ஜோ திரைப்படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஹரிஹரன் ராம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி ஃபேம் இருக்கார் பாருங்கள், ரியோராஜ் அவர் தான் ஹீரோயின் நடிச்சிருக்காரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மாளவிகா மனோஜ், பவ்யா திரிகா மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்கலாம். படத்தோட ஹீரோ மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மலையாளி, கேரளாவிலேருந்து இங்கே காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு நிறைய பேர் லவ் ப்ரொப்போசல் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒருத்தர் லவ் ப்ரொப்போஸ் பண்ண வந்தாலே அந்த ஹீரோயின் பார்த்தா அழுதுடுறாங்க. இந்த நிலையில் ஹீரோவும் பார்த்தா ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அவர் பார்த்தா லவ்வை சொல்லாமல் வேண்டாமல் டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு கட்டத்தில் லவ் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்தமான லவ் போச்சு, எந்தமான ரொமான்டிக், எந்தமான சண்டை வந்துச்சு, இதை தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லே கதையாக போயிட்டுருக்கு. நடுவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற காமெடிஸ் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லவே கண்டிப்பாக நல்லாவே போச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள நிறையா சண்டைகளை வருது. ஸோ கடைசியாக பார்த்தோன்னா பாதி படத்தில் அந்த ஹீரோயின் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்றதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஃபுல்லாகவே தண்ணி அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் பார்த்தா சமாதானப்படுத்தி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்யாண பொண்ணுக்கு சுத்தமாகவே மேரேஜில் பார்த்தா இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க அப்பா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த பொண்ணுக்கும் ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் ட்விஸ்ட்டும் கண்டிப்பாக ஃபைனலாக வச்சுருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதாவது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மேரேஜுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க கடைசியாக பார்த்தா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதான் ஃபுல் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃபஸ்ட்டு பொண்ணோட லவ் ஸ்டோரி ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். ஸோ செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான ஸ்டோரி என்ன, எப்படி ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்க, இதான் பார்த்தா ஃபுல்லாக இந்த கதையோடு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மேக்கிங்னே சொல்லலாம். ஸோ எல்லா கேஸ்ட்டையுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லியோராஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்ல பெட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஒரு சில நேரத்தில் காமெடி பண்ணாங்க, அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே கண்டிப்பாக நல்லா போச்சு. இதான் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தா படத்தை கொண்டு போனாங்க. போக போக கொஞ்சம் அப்படியே ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பக்காவாக எந்த விதமான லேகுமே ஆகாது, ஃபுல்லாகவே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா லேக் ஆகலை, பட் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, பட் பார்த்தா ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பாருங்கள், எமோஷனலாக ஒரு படம்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் ஃபில்மே சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த படத்துக்கான நம்மளோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10 out of 8 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பக்காவான படம்னே சொல்லலாம். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான படமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மேக்கி நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுங்கள்.